அந்த பேருந்து சென்னையிலிருந்து மேல் நாரியப்பனூருக்கு வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்திலே பலர் பிரயாணம் செய்தார்கள். ஓடி வந்தவர் அந்த பேருந்தில் ஏறினார். அதை நடத்தி கொண்டிருந்த கண்டக்டர் சொன்னார், சார் உள்ளே வாங்க சார், அவசர அவசரமாக ஓடி வந்து ஏறுறீங்க, கொஞ்சம் முன்னாடியே வரக்கூடாதா, வாங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். நான் நாரியப்பனூருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க சார், உள்ளே நிறைய இடம் இருக்குது, போய் உட்காருங்க. ஆனால் அந்த நபர் உட்காரவே இல்லை. பேருந்தில் ஏறினதுலேருந்து அங்கேருந்து ஓட்டுநர் டிரைவர் அந்த சீட்டு வரைக்கும் நடந்து போனார். திரும்ப நடந்து வந்துட்டே இருந்தார். நடத்துனர் அதை பார்த்தார். பட்டு சொன்னார், சார் ஏன் சார் நடந்துகிட்டே இருக்கீங்க, சீட்டு இருக்குது உட்காருங்க அப்படின்னார். அவர் ஒன்றும் சொல்லலை, அப்படியே பார்த்துட்டு திரும்ப நடந்துகிட்டே இருந்தார். நடத்துனர் எல்லாத்தையும் டிக்கெட் வாங்கிட்டு கொடுத்துட்டு இருந்தார். இவரும் டிக்கெட் வாங்கினார், பணத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்து டிக்கெட் வாங்கினார். டிக்கெட் வாங்கிய பிறகும் போய் சீட்டில் உட்காரல. கண்டக்டர் சொல்கிறார், சார் போய் உள்ளே உட்காருங்க சார், ஏன் நடந்துகிட்டே இருக்கீங்க. அவர் அங்கேருந்து இந்த கடைசியிலேருந்து டிரைவர் சீட்டு வரைக்கும் நடப்பார், அங்கேருந்து இது வரைக்கும் நடப்பார். இதை நடத்துனர் பார்த்து கொண்டே இருந்தால் மக்கள்லாம் பார்த்தாங்க. ஏறுவதற்கு இறவதற்கு ஒரு சிரமமாக இருந்தாலும் அப்படி நடந்துகிட்டே இருந்தார். ரொம்ப நேரம் ஆச்சு. பேருந்து செங்கல்பட்டு வந்துச்சு. அங்கே எல்லோரும் நடத்துனர் சொன்னார், இங்கே பேருந்து கொஞ்சம் நேரம் நிற்கும், டீ குடிக்கலாம், போய் டீ குடிக்கலாம். எல்லோரும் அவர் இடிச்சுக்கிட்டு போனாங்க. நான் அவர் நடந்துகிட்டே இருந்தார். டீ குடிக்க கூட கீழே இறங்கலை, நடந்துகிட்டே இருந்தார். கண்டக்டர் பார்த்தாரு, எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாம் சலிப்போடு இருந்தாங்க, நடந்துகிட்டே இருந்தார். அப்புறம் செங்கல்பட்டுலேருந்து கிளம்பி திண்டிவனம் வந்துச்சு, மதிய சாப்பாட்டுக்கு போட்டாங்க. எல்லோரும் இறங்கி போனாங்க, இவர் இறங்கவே இல்லை, நடந்துகிட்டே இருந்தார். எல்லோரும் கொஞ்சம் திட்டினாங்க. கண்டக்டருக்கு என்ன இவனை வச்சுட்டு என்ன பண்ணுன்னு தெரியல. அப்படியே போச்சு. திண்டிவனம் சாஞ்சி உளுந்தூர்பேட்டை வந்தது, நாரியப்பனூர் வந்தோம். எல்லோரும் இறங்குறாங்க, அவர் நடந்துகிட்டே இருந்தார். இந்த கண்டக்டருக்கு பயங்கர கோபம். இருந்தாலும் ஏன் ஏறினா, டிக்கெட்டு வாங்கினா, சீட்டு இருந்தது, இன்னும் உட்காரவே இல்லை, நடந்துகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்க போகிற நேரத்தில் அந்த ஆளை பிடிச்சி கண்டக்டர் கேட்டாரான், ஏன் சார் சென்னையில் ஏறினீங்க, சீட்டு இருந்தது உட்காரலை, நானும் உட்கார சொன்னால் உட்காரல, அப்புறம் டிக்கெட்டாக வாங்கினீங்க, வாங்கிட்டு உட்காரவே இல்லை, அங்கேருந்து இது வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தீங்களே, என்ன தான் உங்கள் பிரச்சனை, ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அந்த நபர் சொன்னாராம், ஒன்றும் இல்லைங்க, அந்தோனியாருக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது, சென்னையிலேருந்து நாரியப்பனூர் வரைக்கும் நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டேன், அதான் நடந்துகிட்டே இருந்தேன் என்று சொன்னார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் இந்த நகைச்சுவை பிடிச்சதா? பிடிச்ச எல்லாரும் சிரித்தாங்க. ஒரு சகோதரர் கை கூட தட்டினார், அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு. அந்த நபருக்கு ஒரு பக்தி முயற்சி. சென்னையிலிருந்து அந்தோனியாரை பார்க்குறது நடந்து வரணும். அவர் நடந்துட்டு தான் இருந்தார். எங்கே நடந்தார்? அந்த மனிதர் தன்னையே திருப்திப்படுத்தி கொண்டார். நான் வேண்டிக்கிட்டேன், நடந்துட்டேன். ஆனால் உண்மையில் நடந்துதா? உண்மையான பக்தி அங்கே இருந்ததா? உண்மையான கடவுளை தேடக்கூடிய நிலைப்பாடு அங்கே இருந்ததா? இல்லை. நானும் நடந்துட்டேன், என்னை திருப்திப்படுத்தி கொண்டேன். இன்றைக்கி நாம் சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு புனித அந்தோனியாரின் ஆன்மீக மரபு, ஜெபம் மற்றும் பக்தி முயற்சிகளின் வல்லமை. அந்தனுடைய ஆன்மீக மரபு எங்கு தொடங்குகிறது? ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவனுடைய ஆன்மீக மரபு எங்கே தொடங்குகிறது? இந்த ஆன்மீக மரபு என்ன? மரபுனா என்ன? தொன்று தொட்டு இருக்கக்கூடியதான் மரபு. இந்த ஆன்மீக மரபு ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவனுக்கும் எங்கே தொடங்குகிறது? எது அடிப்படையாக கொண்டது? இந்த ஆன்மீக மரபு என்பது எதை அடிப்படையாக கொண்டது? இந்த ஆன்மீக மரபு என்பது எதை அடிப்படையாக கொண்டது என்றால், எந்த மனிதனும் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக வாழ்வது கிடையாது, ஆனால் கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக மட்டும்தான் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ஆன்மீக மரபு. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். என்னை திருப்திப்படுத்திக் கொள்வது அல்ல,
என்னை படைத்த, பராமரித்து, பாதுகாத்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற, எல்லா நிலைகளிலும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்க, எனக்கு உயிராக இருக்கக்கூடிய என் கடவுளை திருப்திப்படுத்துவது மட்டுமே இந்த ஆன்மீக மரபு. இது எங்கே தொடங்குகிறது? படைப்பின் தொடக்கத்திலேயே தொடங்குகிறது. இந்த கனியை உண்ண வேண்டாம் என்று சொல்லப்பட்டவர்கள் அதை மீறி உண்கிறார்கள், தங்களை திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள். சாத்தான் சொல்கிறான். அது அழகாக இருக்கிறது. கடவுள் உங்களை ஏமாற்றி விட்டார். உங்களை கடவுளை ஏமாத்துறார். ஏவாள்கிட்ட அப்படி தான் சொல்கிறேன், கடவுள் உங்களை ஏமாற்றி விட்டார். நீங்கள் மட்டும் இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னாக்கா கடவுளை போல மாறுவீர்கள். தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள அந்த பெண் தயாராகிறாள். அந்த கனியை பெற்றுக்கொள்கிறாள், உண்கிறாள், தன் கணவனுக்கும் கொடுக்கிறாள். அந்த 2 பேருமே தங்களை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்னவாயிற்று? தங்களுடைய நிலையை உணர்ந்தவர்களாக, பாவத்தில் விழுந்தவர்களாக எங்கே போகிறார்கள்? தாங்கள் நிர்வாணமாக இருப்பதாக சென்று முட்செடிக்குள்ளே தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். விவிலியத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் நீங்கள் திருப்பி பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் 2 விஷயங்கள் தான் நடக்கும். ஒன்று, மனிதன் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு வாழ்வான். இல்லை என்றால் கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு சிலர் தான் வாழ்கிறார்கள். அப்படி திருப்திப்படுத்துவர்கள் தான் இந்த ஆன்மீக வாழ்வினுடைய மரபுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபேல், காயின் யாரை திருப்திப்படுத்தி கொண்டான்? தன்னை திருப்திப்படுத்தி. அவனுக்கு நல்ல விளைச்சலை ஆண்டவர் கொடுக்கிறார். அதில் பதிர்களை கொண்டு ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறான் அவன். அப்படின்னு என்ன? தனக்கு அந்த நல்லதையெல்லாம், நல்ல அறுவடையெல்லாம், நல்ல நெற்மணிகளை எல்லாம் தனக்கென்று வைத்துக்கொண்டு பதிர்களை ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறான். ஆண்டவரை திருப்திப்படுத்துவது, அவரை மகிழ்ச்சிப்படுத்துவது, அவரை மேன்மைப்படுத்துவது அவனுடைய எண்ணம் அல்ல. அவன் தன்னை மட்டும் திருப்திப்படுத்திக் கொள்கிறான். ஆன்மீக வாழ்வு அங்கே இல்லை. ஆபேல் என்ன செய்கிறான்? தான் வளர்த்து கொண்டிருந்த ஆடுகளில் கொழுப்பான நல்ல ஒன்றை ஆட்டுக்குட்டி எடுத்து ஆண்டவரை காணிக்கையாக செலுத்துகிறான். அந்த காணிக்கை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். அவன் ஆபேல் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ளவில்லை, மாறாக கடவுளை திருப்திப்படுத்துவதற்கு தன் வாழ்க்கையை ஒப்படைக்கிறான். இதுதான் ஆன்மீக வாழ்வு. அப்படி விவிலியத்துடைய பக்கங்கள் ஒவ்வொருவராக நம்ம சொல்லலாம். நிறைய நேரம் எடுத்துகிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த ஊரிலிருந்து நான் காட்டக்கூடிய ஊருக்கு கடந்து போகிறான். எங்கே நீ வாழ வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன், அங்கே போய் வாழ்ந்து காட்டு என்ற அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அங்கே செல்கிறான், அவன் வாழ்கிறான். என்னென்னலாம் கொடுக்கிறாரோ ஆண்டவர். என்னென்ன அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு. 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை, மிக கஷ்டம், வருத்தம், துன்பம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்கிறான். அதனால்தான் புதிய ஏற்பாட்டிலே நம்பிக்கையின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார். கடைசியிலே மகனை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். அவருடைய சன்னிதானம் சந்ததி பெருகுகிறது என்பார்கள். இறையேசு பிரியமானவர்களே, இப்படி ஒவ்வொன்றாக உதாரணங்கள் நான் சொல்லலாம். தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை ஆன்மீக வாழ்வு அல்ல. கடவுளை திருப்திப்படுத்துவது மட்டுமே உண்மையான ஆன்மீக வாழ்வு. இதுதான் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தனுடைய மரபாக இருக்க முடியும். அப்படி என்றால் புனித அந்தோனியுடைய ஆன்மீக மரபு எங்கே தொடங்குகிறது? எங்கிருந்தது? எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு எதை இந்த உலகத்திற்கு அவர் வாழ்ந்து காட்டுகிறார். அந்த புனித அந்தோனியார் இப்படி தான் வாழ்கிறார். அவர் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ளவில்லை. தன்னுடைய பெருமைக்காக பிரசங்கம் வைத்தார், தன்னுடைய பெருமைக்காக புதுமைகளை செய்தார், கடவுளிடம் ஆசீர்வாதப்படி தன்னுடைய பெருமை எல்லாம் கடவுளை திருப்திப்படுத்த, கடவுளுடைய பெருமைக்காக, கடவுளுடைய மகிமைக்காக ஒரு நற்செய்தியை அறிவித்தார், புதுமைகளை செய்தார், மக்களை கடவுளிடம் கூட்டி வந்து சேர்த்தார். சாதாரண பக்தி முயற்சிகள் எல்லாம் கடவுளை நோக்கி இருக்க வேண்டும் என்று தன் வாழ்க்கையின் மூலமாக உணர்த்துகிறார். அவருடைய ஆன்மீக மரபு எதை அடிப்படையாக கொண்டது? இறை வார்த்தையும் திவ்ய நற்கருணை அடிப்படையாக கொண்டது அன்பார்ந்தவர்களே. ஒரு பக்தி முயற்சி என்பது, ஆன்மீக வாழ்வு என்பது திருவிவிலியத்தையும் திவ்ய நற்கருணையும் அடிப்படையாக கொண்ட வாழ்வாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இறை வார்த்தையை நம்பினார், இறை வார்த்தையை பிறருக்கு பிட்டு கொடுத்தார். இறை வார்த்தையின் மூலமாகத்தான் எல்லா உள்ளங்களில் இருந்தும் கடவுளை சந்திக்க வேண்டும், கடவுளிடம் வர வேண்டும் என்ற அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். திவ்ய நற்கருணை முன்பாக அவர் மணிக்கணக்காக ஜெபிப்பார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்கிறது. மணிக்கணக்காக திவ்ய நற்கருணை ஆண்டவரை மட்டுமே அழைத்த, அப்படியே மெய்மறந்து தன் நிலையை மறந்து ஆண்டவருக்கு முன்பாக நிற்பாராம் அன்பார்ந்தவர். அப்படியே இருப்பார். அவரோடு இருக்கக்கூடிய அந்த துறவிகள் எல்லாம் இவரை பற்றி குறை சொல்வார்கள். இவன் கோயிலுக்குள்ளே போகிறான், என்ன பண்ணுறானே தெரியல, நம்புறவன் நிறைய நேரம் வெளியே வரமாட்டான் என்று அவரை பற்றி குறை சொல்வார்களாம். ஆனாலும் மெய்மறந்து ஆண்டுடைய பிரசன்னத்தில் அங்கேயே திவ்ய நற்கருணையை ஆராதித்து கொண்டிருப்பாராம் அன்பார்ந்தவர்களே. இதுதான் புனித அந்தோனியாருடைய ஆன்மீக மரபு. இந்த மரபிலிருந்து தான் நீங்கள் நானும் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம்.
இந்த மரபின் மூலமாகத்தான் ஜெபம் மற்றும் பக்தி முயற்சியின் வல்லமை, ஜெபம் மற்றும் பக்தி முயற்சியின் வல்லமை. அப்ப இந்த ஆன்மீக வாழ்வு உங்களுக்கு எனக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபத்தினாலும் திவ்யனருக்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபிப்பதன் மூலமாகவும் கடவுளை மட்டுமே நோக்கிய பயணத்திலே கடவுளை மட்டுமே திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்வின் மூலமாக மட்டும்தான் இந்த ஆன்மீக மரபை நீங்களும் நானும் வாழ முடியும், நம் குடும்பங்கள் வாழ முடியும், நம் பங்கு வாழ முடியும் என்பார்கள். நம் பங்கு வாழ முடியும். ஒரு சில விஷயங்கள் உண்மையை பேச போகிற வருத்தமாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. 5ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தினுடைய கொடியேற்ற விழாவிலே பலர் கலந்து கொண்டிருப்பீர்கள், நானும் கலந்து கொண்டேன். திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருந்தோம். திவ்ய நற்கனை எழுந்தருளுக்கு நேரம் கூட இங்கே எல்லாரும் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள். குடும்பமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். இங்கே உயிருள்ள ஆண்டவர் அற்புதமாக அந்த சாதாரண அப்பத்திலும் சாதாரண திராட்சை ரசத்திலும் அற்புதத்தை செய்து தன் திருவுடலாகவும் திரு ரத்தமாக மாறி இங்கே உயிரோடு ரத்தம் சட்டு சட்டு இங்கே உயிரோடு பீடத்தில் இருந்தார். அவரை பற்றி யாருக்கும் கவலை இல்லை என்பவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள், விளையாடி கொண்டிருந்தார்கள். திருப்பீடத்தில் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை கூட புரிந்து கொண்டவர்கள் யாருமே இல்லை. அந்த அச்சமோ அந்த தெய்வ பயமோ ஆண்டோர் மீது அந்த ஆராதனையோ, ஐயோ என் தெய்வம் உயிரோடு இங்கு தன் இரத்தத்தோடும் சதையோடும் இங்கே வீற்றிருக்கிறார், எனக்காக வந்து மீண்டும் பலியாக இருக்கிறாரே என்ற அந்த ஆர்வமும் ஏக்கம் இங்கு யாருக்கும் இல்லை. விதிவிலக்குகள் உண்டு. இங்கே விளையாட்டும் அந்தோனியா திருத்தலம் என்பது என்ன விளையாட்டா? வேடிக்கை பார்க்க வருகிறோமா? அல்லது இங்கே இந்த பங்கில் இருக்கக்கூடிய வேடிக்கை பார்ப்பதற்காக நாம் இங்கே இருக்கிறோமா? என் ஆன்மீக மரபு எங்கே? திவ்ய நற்கனை எங்கே? இறை வார்த்தை எங்கே? இறை வார்த்தை பற்றி போதிக்கின்ற பொழுது கூட என் காதுகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஏன்? ஒவ்வொரு மறைவுரையும் கேட்பதற்கு எனக்கு மனசில்லையே. மறைவுரையை கேட்டு என் வாழ்வுக்குள் அந்த வார்த்தையை அனுப்பி அதன் மூலமாக என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு நான் தயாராக இல்லையே. ஏதோ சாமியார் பிரசங்கம் வைக்கிற வச்சுட்டு போட்டோமே, அவருக்கு வேலை இல்லை, கூப்பிட்டாங்க பிரசங்கம் வைக்கிறாரு, அதை கேட்டு என் வாழ்வுக்கு அனுப்புவதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? என் இதயத்திற்குள் இந்த வார்த்தையை அனுப்பி அதன் மூலமாக என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு இங்கே எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? பஸ்ஸில் நடந்தது போல தான் வந்திருக்கேன். நானும் கோயிலுக்கு வந்துட்டேன். திவ்யனருக்கு வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிற அதற்குள் எல்லோரும் எழுந்து ஓடி போய் அங்கே திருக்கொடிக்காக காத்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட திருக்கொடி மிக முக்கியமானதா? இந்த கேள்விக்கு நாம் பதில் தேன கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். என்னுடைய நற்செய்தி என்ன வாசிக்கப்பட்டது? நற்செய்தி என்ன வாசிக்கப்பட்டது? இப்போ தெரியுதா? இன்னைக்கு நற்செய்தி என்ன வாசிக்கப்பட்டது? சொல்லுங்க. இயேசு சோதிக்கப்பட்ட நிகழ்வு வாசிக்கப்பட்டது. சோதிப்பவன் யார்? சாத்தான். இயேசுவையே சோதித்தவன் உங்களை என்னையும் சோதிப்பான் அல்லவா? எப்படி சோதிப்பான்? இன்னைக்கு நேரம் உங்க முன்னாடி வந்து பே சொல்லுவானா? பயமுறுத்துவானா? சொல்லுவானா? எவளை பார்த்து பயமுறுத்தினானா? அவன் எப்படி பேசினான்? அழகாக பேசினான், அற்புதமாக பேசினான், கவர்ச்சியாக பேசினான். அந்த பெண்மணிக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சொன்னான் இல்லையா? அந்த பெண்மணிக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சொன்னான். எந்த ஆசையை காட்டினா மனிதர்கள் அப்படியே உருகி போவார்கள், அந்த ஆசையை அப்படியே காட்டுறான். நீ கடவுளை போல இருப்ப, அப்படியே பறப்ப, அப்படியே எல்லாம் கிடைக்கும், எல்லாம். இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்துவலை அவனை எப்படி சோதிக்கிறான் என்பவர்களே? பக்தி முயற்சிகளில் எல்லாம் நீங்களாம் பக்தி முயற்சி நல்லா இருக்கீங்கன்னு அவன் சொல்கிறான். கிட்ட வந்து சொல்லுவான், ஐயோ மரியாயின் சேனியா, மரியாயின் சேனியா, ஜெபமாலை சொல்கிறியா? வீட்டிலேயே ஜெபமாலை சொல், கோயிலுக்கு போவாத. இங்கே வந்து ஜெபம் சொல்கிறியா? அப்படியே உட்காந்து பங்கு சபை என்ன பண்ணுறான்னு எட்டி எட்டி பாரு. ஜெபம் செய்ய வருகிறேன். என் ஜெபத்தை அவன் எப்படி அவன் உங்களை என்னையும் சோதிக்கிறான் என்பார்களே. நிறைய நேரம் திருப்பலி நடக்கும், நான் ஜெபமாலை ஜெபித்தா போதும் என்று நினைத்து கொண்டிருப்பேன். என்னை கடவுள் அருகிலே அவன் வர விட மாட்டான் என்பார்களே. 2 நாளாக இந்த செய்திகள் தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம்.
8 மணிக்கு பூச ஆரம்பித்து 9 மணிக்கு பிரசங்கம் வச்சா யார் கேட்பா? இது சரியான நேரமா? நான் அழைத்த திருத்தல தந்தையை திட்டிகிட்டு இருந்தேன். 7:30 மணிக்கு நான் பூசை முடிச்சுட்டு நான் நேராக போகிறேன், நீயே பூசை வச்சுக்கின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் எப்படி சொல்கிறான்? தேரெடு, 6 மணிக்கு தேரெடு, நேராக வீதிக்குள்ளே போ, நல்லா போ, எல்லாரும் சாம்பிராணி போட்டேன், நின்று என் வீட்டில் நில்லு, என் வீட்டில் நில்லு, என் வீட்டில் நில்லு. அவன் சொல்கிறான், நீ நேரத்தோடு போனால் திருப்பலியில் உட்காரணும், கடவுளை சந்திக்கணும், உயிருள்ள ஆண்டவரை நீ பார்க்க வேண்டும், அவருடைய திருவிருந்திலே பங்கெடுக்க வேண்டும், அவரை உட்கொள்ள வேண்டாம். அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். தேர் எடுத்தோமா, வீடு வீடாக போச்சா, தூபம் காட்டணுமா, வத்தி வச்சோமா, மாலை போட்டோமா, சத்தம் போட்டோமா, அப்புறம் வந்து சண்டை போட்டோமா, முடிஞ்சது. இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுட்ட, நீ எவ்வளோ பெரிய ஆள். அவன் சொல்கிறான், நீ எவ்வளோ பெரிய ஆள், யார் சொன்னாலும் நீ கேட்க மாட்டல, எவ்வளோ பெரிய ஆள். இயேசுனாரே வந்து சொன்னாலும் கேட்காதவர்கள் இங்கே இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. ஆனால் சாத்தான் சொல்வதை கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய பக்தி முயற்சியின் மூலமாகவே அவன் உங்களை என்னையும் கடவுளிடம் வராமல் தடுத்து நிறுத்துகிறான். நீ தான் 40 நாள் மாலை போட்டியே, அதுக்கப்புறம் வருஷமுள்ள கோயிலுக்கு போகணுமா? இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போனேன்ல, அந்த திருத்தலத்துக்கு நடந்து வந்தல்ல, இதை விட பெரிய காரியம் யார் செய்வான்? யார் செய்வான்? கடவுளிடம் வராமல் நன்மை மட்டுமே திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு அவன் சொல்லிக் கொடுப்பான். அதுதான் இன்று சாத்தான் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற சோதனை என்பது. இறைவார்த்தையில ஒண்ணு கேட்க வேண்டாம். எப்போ போனாலும் என்ன பைபிள் எடுத்து படிக்கணும் ஏதாவது இருக்கா? தொலைக்காட்சி தொடர் பார்ப்போம். 6 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 12 மணிக்கு தூங்க போவோம். என்ன இப்போ பிரச்சனை? என்ன பிரச்சனை? அங்கே குடும்ப ஜெபம் இருக்குன்னு யாராவது சொல்லணுமா? குடும்ப ஜெபம்லாம் ஜெபித்தா என்ன பெருசாக என்ன மாற்றம் வந்துடும்? ஒரே அருள் இந்த மாதிரியே ஒரே பரலோகத்துக்கு இருக்கிறாவே, இதை மாற்றி மாற்றி எவ்வளோ நேரம் சொல்கிறது? அவன் அப்படிதான் செல்வான் நண்பர்களே, அப்படிதான் அவன் இன்று உங்களை என்னையும் சோதித்து கொண்டிருக்கான். நம்ம எல்லாம் சந்தோஷமாக, ஏன்னா அவன் கவர்ச்சியாக சொல்கிறான், அவன் கவர்ச்சியாக சொல்கிறான். இன்னொருத்தவங்களை திட்டத்தை பார்க்குறது நமக்கு சந்தோஷம் தானே, இன்னொருத்தவங்க பழி வாங்குறத பார்க்குறது நமக்கு சந்தோஷம் தானே, இல்லையா அன்பர்களே? நமக்கு சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே. அப்போ என்னுடைய ஆன்மீகம் என்ன, என் ஆன்மீக மரபு என்ன? என்னை திருப்திப்படுத்திக் கொள்வதில்லை, என்னுடைய பெருமைக்காக செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல, என்னை நிறுத்துவதற்காக பெரிய செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல, இந்த ஊரில் யார் பெரியவன் என்று நிரூபிப்பதற்காக செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல. எல்லோருக்கும் பெரியவர் என் கடவுள் மட்டுமே. அவரை மட்டுமே தேடுவேன், அவரை நோக்கி வருவேன், அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிவேன், அவர் சொல்வதை மட்டுமே கேட்பேன். அந்தோனியார் அப்படிதான் தன் வாழ்க்கையை வாழ்ந்தார். இப்படி செய்யப்படுகின்ற கடவுளை திருப்திப்படுத்தக்கூடிய ஜபங்களும் பக்தி முயற்சிகள் மட்டும்தான் வல்லமை மிகுந்தவையாக இருக்கின்றன. கண்டிப்பாக இந்த ஆலயத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்தோனியருடைய பரிந்துரையால் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நிகழ்த்தி கொண்டிருக்காத மாற்று கருத்து என்பதை கிடையவே கிடையாது. அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் என்பார்களே. எப்பொழுது உண்மையான ஜபமும் உண்மையான பக்தி முயற்சி, கடவுளிடம் என்னை அழைத்து வரக்கூடிய பக்தி முயற்சிகளும் எனக்கு வல்லமையை பெற்றுக் கொடுக்கும். இல்லை என்றால் அது என்னை மட்டும்தான் திருப்திப்படுத்தும், கடவுளை ஒருபோதும் திருப்திப்படுத்தாது. கடவுளை திருப்திப்படுத்தாத எந்த ஒரு ஆன்மீகம் கிடையாது. அதற்காக நான் என்னை இழக்கலாம், என்னுடைய சுய நலன்களை நான் இழக்கலாம், என்னுடைய சந்தோஷத்தில் இருக்கலாம், என்னுடைய மகிழ்ச்சியை நான் இழக்கலாம், எல்லாவற்றையும் நான் இழந்து போகலாம். ஆண்டவருக்கு முன்பாக 3 சோதனைகள் வருகிறது. ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் உடைந்து போகல, தைரியமாக நிற்கிறார். அவர் சொல்கிறார், கடவுள் தான் முதன்மையானவர், கடவுளுடைய வார்த்தையை தவிர்த்து கடவுளால் இந்த ரொட்டி ஒன்று எனக்கு ஒன்று பெருசு இல்லை, கடவுளுடைய வார்த்தை எனக்கு பெருசு படா சொல்கிறார். அவன் பெரிய பெரிய நகரங்கள்லாம் காட்டி இதெல்லாம் உனக்கு சொந்தமாக்குறேன், என்னை கடவுளை தவிர்த்து கடவுளை மட்டுமே வணங்க ஓடிப்போ சொல்கிறார். நீ அற்புதமாக குதிச்சுனாக்கா மக்கள்லாம் உன்னை ஏற்றுக்க, அந்தெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு கடவுள் என்ன இருக்கிறார், அவர் என்னை தாங்கிக் கொள்ள எனக்கு தெரியும், நீ போ என்று சொல்கிறார். யாரெல்லாம் அழகான ஒரு வாக்கியம், யூ cannot break a person who gets their strength from God. யாரெல்லாம் கடவுளிடமிருந்து சக்தியை பெறுகிறார் அந்த மனிதர்களை
எவனாலும் உடைக்க முடியாது, அவனை கலக்கமறைய செய்ய முடியாது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் கடவுளிடமிருந்து சக்தியை பெறுகிறார்களோ, பலத்தை பெறுகிறார்களோ, அவர்களை சாத்தானாலும் தொட முடியாது, மனிதனாலும் தொட முடியாது, யாராலும் அவனை தொட்டு உடைக்க முடியாது, அவனை கலக்கமறை செய்ய முடியாது, அவனை கவலைப்பட வைக்க முடியாது. எது நடந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அவனை கலக்கமுறை செய்யவே முடியாது. ஏன்னால் அவன் சக்தியை கடவுளிடம் பெறுகிறான். அப்போ இந்த பலம், இந்த சக்தி எங்கே கிடைக்கிறது? உண்மையான ஜபத்தினாலும் உண்மையான பக்தி முயற்சினாலும், அதைவிட மேலாக திவ்ய நற்கரணினாலும் இறை வார்த்தையாலும் இந்த திவ்ய திரு பலியினால் மட்டுமே ஒரு மனிதன் பலத்தை சக்தியை கடவுளிடமிருந்து பெறுகிறான். அப்படிப்பட்ட மனிதனைத்தான் எவனும் தொட முடியாது என்பாங்க. அவன் சாத்தானாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தின் ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் அவனை தொட முடியாது, அவனை உடக்க முடியாது, அவனை கஷ்டப்படுத்த முடியாது, அவனை கவலைப்பட வைக்க முடியாது. இங்கே நம்ம எல்லாம் கவலையோடு உட்கார்ந்துருக்குமா? அப்படியான உண்மையான பக்தி முயற்சி நாம் இல்லாமல், திவ்யத்தின் என் வாழ்க்கையை தேடாமல், உன் கடவுளை நோக்கி என்னுடைய பயணத்தை வைக்காமல், என் வாழ்க்கையை அவரிடம் ஒப்பு கொடுக்காமல், அவரை திருப்திப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை, நான் என்னை திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை மட்டும் நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் உடைந்து போவேன். சாத்தான் என்னை தொடுவான், நான் கலங்கி போவேன். என் வாழ்க்கையே இல்லாமல் போச்சுன்னு கவலைப்படுவேன், வருத்தப்படுவேன். அப்போ என்னுடைய பக்தி முயற்சி, என்னை திருப்திப்படுத்தக்கூடிய பக்தி முயற்சி என்ன நம்ம தான் யோசிக்கணும். தேர்பவனி கூட என்னை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அது எனக்கு வேண்டாம். கடவுளை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். திவ்ய திருப்பலிக்கு மட்டும்தான் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அங்கமாக தான் நான் வீழ்ந்து கிடக்க வேண்டும் என்பார்களே. உயிருள்ள என் ஆண்டவர் ரத்தமும் சதையுமாக எனக்காக ஒவ்வொரு நாளும் இங்கே பலியாக அற்புதத்தை அதிசயம் செய்து கொண்டு உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். இங்கே அற்புதம் செய்யக்கூடிய அதிசயக்கூடிய அந்தோனியார் அல்ல, அற்புதத்தை அதிசயம் செய்யக்கூடிய என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் புனித அந்தோனியார் என்பார்கள். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் ஒரு முறை மறைக்கல்வி வகுப்பில் பையனை கூப்பிட்டு பங்கு தந்து கேட்டார், திவ்யனக்கெல்லாம் இருக்கிறது யாரா? அந்த பையனுக்கு யோசித்து பார்த்தான், தலையை சொன்னான், ஒன்று தெரிஞ்சால் தெரியல. பங்கு சமையல் கோவம் வந்துச்சு, போய் அம்மாவை கூப்பிட்டுவான். வீட்டுக்கு ஒன்று அம்மாவை கூப்பிட்டுவாங்க மாட்டான். என்னம்மா பையன்ட்ட ஒரு சின்ன திவ்யனக்கல் இருக்கிறது யாருன்னு கேட்டேன், ஒன்றும் சொல்ல மாட்டான். அந்த அம்மாவுக்கு ஒன்றே கோவம், அவன் தலையில் ஒரு கொட்டி எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கேன், சகாய மதன்னு சொல்லி கொடுத்தேன்ல அப்படின்னு கொட்டுறான். பங்கு சமையலுக்கு இன்னும் கோவம். போப்பா போய் உங்கள் கணவரை அனுப்புன்னு. அவங்க அப்பா வந்தார். என்ன சாமி, என்னங்க உங்கள் பையனை கேட்டால் திவ்யனக்கல் யார் இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க. அவங்க மனைவியை கூப்பிட்டு கேட்டால் அவங்க சகாய மதன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு சொன்ன அது ஒரு முட்டாள் சாமி, அதுக்கு என்ன தெரியும்? இவன் ஒருத்தன் அங்கே 2 போட்டார், பையனை 2 போட்டார், மனைவியை 2 திட்டினார், அது முட்டாள், அதுக்கு ஒன்றும் தெரியாது சாமி. என்கிட்ட கேளுங்க சார். சரி நீங்கள் சொல்லுங்கள். அந்தோனியார் தான் சாமி. உண்மையான கடவுளை தேடாத ஆன்மீக வாழ்க்கை இருந்தால் இதுதான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் என்பது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னால் அறிந்து கொள்ள, அவருடைய அருகிலே வராமல் ஒரு ஆன்மீகத்தை நான் வைத்துக் கொண்டு இருக்கிறேன் என்றால், அவருடைய மகிமைக்காக நான் செய்யாத ஒரு பக்தி முயற்சி ஜபம் இருக்கிறது என்றால் அது எல்லாம் வீணிலும் வீண். அந்தனுடைய அந்த ஆன்மீக மரபு அப்படி எப்படி வாழ்ந்தாரோ, கடவுளை மட்டுமே திருப்திப்படுத்துவதுதான் ஒவ்வொரு படைக்கப்பட்ட உயிரினுடைய ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை வாழ்ந்தவர் புனித அந்தோனியார். அந்த ஆன்மீகத்தான் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதை உண்மையான ஆன்மீகத்தோடு கடவுளை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்திலே வாழ முயற்சி எடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.